தமிழ் சொந்தங்களுக்கு சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். வாஸ்து வகையில் சாலைகளுக்கும் வீட்டோட உள்பகுதிகளுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு என்பது மிக மிக முக்கியம். இது பணம் சார்ந்த நிகழ்வுகளை அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குற ஒரு நிகழ்வாக இருக்கும். அந்த வகையில் சாலையிலிருந்து வீட்டிற்கு உள்ளாக வருகிற ஒரு விஷயத்தில் நம்ம காம்பவுண்டில் கேட் அமைச்சிருப்போம். அந்த கேட் என்பது வடக்கு சாலை இருந்தால் 2 கதவுகளாக அமைத்திருப்போம். அந்த கதவுகளில் எப்பொழுதுமே நம்ம மக்கள் மேற்கு புறத்தில் இருக்கிறது தான் திறப்பாங்க. எக்காரணோடும் அதை திறக்கக்கூடாது, கிழக்கு புறத்தில் இருக்கிறது தான் திறக்கணும். இது வாஸ்துக்கு எதிரான செயல் கிடையாது, வெற்றியை கொடுக்குற செயல். அதே சமயம் தெற்கு புறத்துலேயும் இந்த கிழக்கு புறத்தில் தெற்குல சாலை இருந்து திறந்து உள்ளே வரணும்னா தெற்கு புறத்தில் கிழக்கு புறத்தில் இருக்கிற கதவை தான் திறக்கணும். அதே சமயம் மேற்கு வாசல் இருந்தால், கிழக்கு சாலை இருந்தால், அதாவது மேற்கு சாலை இருந்தால் அந்த கதவை வடக்கு புறத்தெல்லாம் பாசிட்டிவாக திறக்கணும். இதை ஒவ்வொருவரும் கவனத்தில் வைத்து கொண்டால் வாஸ்து சார்ந்த வகையில் எப்பொழுதுமே படம் சார்ந்த நிகழ்வில் அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பற்றாக்குறை நிலை அவர்களுடைய வாழ்க்கையில் வராது. ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 சைட்டை வச்சுருப்பாங்க, 2 மனைகளை வைத்திருப்பாங்க. 2 மனைகளில் வீடு கட்டுகிற பொழுது அந்த மனையில் வடக்கு பார்த்துருக்கிற மனையில் கிழக்கில் உள்ள நுழைவாங்க, தவறு கிடையாது. கிழக்கு பார்த்துருக்கிற மனையில் வடக்கில் உள்ள நுழைவாங்க, தவறு கிடையாது. அதே சமயம் அதனோட மேற்கு பகுதியிலோ கிழக்கு சாலை இருந்த அதன் தெற்கு பகுதியில் நுழைவது என்பது வாஸ்து வகையில் மிக மிக தவறு. இது மேற்கு பகுதியில் நீங்கள் சாலை இருந்து உள்ளே நுழையிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கதவுகள் என்பது தெற்கு புறத்தில் வரக்கூடாது. அதே சமயம் வடக்கு தெற்கு புறத்தில் சாலை இருந்து உள்ளே நுழையிறோம்னா அது மேற்கு புறத்தில் வரக்கூடாது. எப்போவுமே கிழக்கு புறத்தில் இருக்கக்கூடிய சைட்டில் தான் மனையில் தான் உள்ளே நுழையணும். இந்த விதிகளை எப்பொழுதுமே நீங்கள் பின்பற்றுகிற பொழுது பணம் சார்ந்த நிகழ்வில் எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு பற்றாக்குறை நிலை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படாது. மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம், வெற்றி நிச்சயம், ஜெயஹிந்த்.